CA foundation exams are over now. Congratulations for that first. ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ நல்லா படித்தாலுமே எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். ஸோ யூ பீப்புள் ஹவ் ரிட்டன் யுவர் எக்ஸாம்ஸ். மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். இப்போ எக்ஸாம் எழுதிட்டோம், இருந்தாலும் பாஸ் ஆகாமா மாட்டோமா, இந்த பேப்பர் கஷ்டமாக வந்தது எனக்கு, இல்லை அந்த பேப்பர் இன்னொருத்தர் கஷ்டமாக வருதுன்னு சொல்லுவாங்க. தெர் வில் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நெகட்டிவ் மார்க்கிங் வேறு இருக்குது எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில். அதெல்லாம் தாண்டி நான் பாஸ் பண்ணுவேனா, 400க்கு 200 வாங்குவேனா, ஒரு பேப்பர்லையுமே வந்து அந்த கிரிக்கெட்டுக்கான ஈக்குவலன்ட் மார்க்ஸ் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் சம் பிரேக். நீங்கள் எக்ஸாம் 100% கான்ஃபிடென்ட்டாக நல்லா எழுதியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு டவுட் தான், பாஸ் பண்ணுறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே டேக் அ பிரேக். கோ ஃபார் அ ட்ரிப் ஆர் கோ வித் ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் லைக் தட். ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருக்கணும். பிகாஸ் ஹார்டன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் நல்லா எழுதணும் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட்? எக்ஸாம்ஸ் நல்லா எழுதியாச்சு, வாட் ஷுட் ஐ டூ நவ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி இன் டு யுவர் காலேஜ். அப்படி இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் காலேஜ் திங்ஸ். அந்த காலேஜ் எக்ஸாம்ஸ் வரும், அதெல்லாமே யூ ஹவ் டு டேக் கேர். சம் அதர் பீப்புள் வில் பி லைக், இல்லை ஐ எம் இன் டு கம்ப்ளீட் ஒரு ஃபுல்லி இன் டு ஸ்டடியிங் CA. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இஃப் யூர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிளியரிங் யுவர் எக்ஸாம்ஸ் இன் திஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னா, தென் யூ ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் என்டர். If you're that much confident, you should start now. Nothing wrong in starting now. It's one side. On the other side, if you're feeling like, no, I have not done my exams 100%, I am very doubtful on clearing the exams, Abdina, start preparing now for your foundation exams again. Now, you should have understood like what you're lagging in. எதுல நம்ம lag ஆயிட்டு இருக்கோம், what is our problem? like மேக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே தப்பாக வருது, ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வரல, நியர் பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் வரல, லால் ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட் த பேப்பர் அப்படின்னு சம்திங் யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் அவுட். யூ ஷுட் ஹவ் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி கண்டுபிடிச்சவங்க ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். சம் ஆஃப் யூ வில் பி லைக், நான் படிக்கவே இல்லை, படிக்கணும், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ படிச்சிடணும். நான் நல்லா படிச்சுட்டேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் நவ். as many tests you have to write. Third category is all about நான் படித்தேன், எழுதுனேன், எனக்கு அந்த டைமில் ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட் த வே ஐ வாண்டட் டு. மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவ். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, ரிசல்ட் வந்துட்டோம். ஸோ இது அக்டோபர் எண்டில் மோஸ்ட்லி ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஐ ஹவ் 2 months டைம். நவம்பர் டிசம்பர் டைம் வந்துடுச்சு. ஜனவரியில் தானே எக்ஸாம். ஜனவரியில் ஸ்கெடியூல் இஸ் ஆல்சோ அனௌன்ஸ்ட். ஆல்ரெடி ICA ஹஸ் அனௌன்ஸ் தி ஸ்கெடியூல். அவ்வளோ டைம் இருக்குது. இட்ஸ் மோர் தேன் எனஃப். நோ, தட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் விச் வி. நம்ம சொல்கிறது 1 week மேக்ஸிமம் 10 days யூ கேன் டேக் அ பிரேக், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் தான் நம்ம சொல்கிறோம். So again, if you are willing to, if you are really wanting to again go for CA foundation and clear your exams, if at all not this time அப்படின்னா start preparing now. கரெக்டான மென்டார்ஷிப் எடுத்துட்டு you have to start focusing on how, on what all things you have to take care அப்படின்றத ஆரம்பிச்சு. And for those people who are like, நான் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன், 200% கான்ஃபிடென்ட், எக்ஸாமோட எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஐ ஹவ் சீன் த ஸ்கோர் கீ, அந்த சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தாச்சு, ஐ ஹவ் சீன் லைக் கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட், MCQ பேப்பர்ஸ் 200% ஷியோர் வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன், தியரி பேப்பர்ஸும் கம்ப்ளீட்டாக நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னா, again for you people also the same thing. 1 week 10 days ஃப்ரீயாக எடுத்துட்டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் இன்டர். இஃப் யூர் கம்ப்ளீட்லி இன்டு CA, இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா do that till the results are out. But nothing wrong in starting now. ஏதாவது, ஏன்னா டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் திங், ரைட்? நான் போன டைம் திரும்பி வராது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் இன்டர்மீடியட் லெவல். பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்குது. என்ன பேப்பர் இருக்குங்கிறது மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் நாட் சீன். 3 பேப்பர் இருக்குது. அந்த 3 பேப்பரில் என்னென்ன இருக்கும்? பிகாஸ் எவ்ரி டைம் நியூ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். எக்ஸாமில் புதுசாக கொஷின் வர மாதிரி இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு டாபிக் நம்ம ஆல்ரெடி படித்த டாப்பிக்காக இருக்கலாம். You can join classes. Sir, book இல்லையே, what to do? I don't have books அப்படின்னா no problem. You can download it in the website. The websiteல download பண்ணிட்டு you can get the copies. அதை பார்த்து படிச்சுக்கலாம். If you're willing, you'll have a way, right? So அதை பண்ணுங்க. Don't be idle, because most of you people will be like, result வரக்கு 40 days, complete enjoyment for the 40 days அப்படின்றப்போ that should not be there. 40 days time waste பண்ணாம you should start preparing for the next level. So you have to find out like which position you are in. நான் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடுவேன், இல்லை பண்ண மாட்டேன், ஜான்வரியில் நான் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் கெட். அது கிடச்சிருச்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது அட்லீஸ்ட் வி பீப்புள் ஆல்சோ கேன் கைட் யூ. சர்டன் பீப்புள் லைக், எனக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு எனக்கு இதில் ஒரு டவுட் இருந்தால் ஐ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் அஸ். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. லைக் அடுத்து என்ன பண்ணலாம், வாட் யூ ஆர் லேகிங் இன்,
எனக்கு டெஸ்ட் சீரீஸ் வேணும், இல்லை ஐ வாண்டட் சம்திங் மென்டார்ஷிப் வேணும், நான் படிச்சிருவேன் பட் ஐ வாண்டட் சம் ஒன் டு செக் வெதர் ஐ எம் ரீடிங் ப்ராப்பர்லி, கரெக்டாக படிச்சுட்டு இருக்கேனா இல்லையாங்கிறத சம் பீப்புள் வாண்டட் தட் வே, அது கேட்கலாம். இல்லை டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும், ஐ எம் ரைட்டிங் த டெஸ்ட் பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அப் டு த மார்க், கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ தட் டைம் யூ கேன் ஆஸ்க் ஃபார் அஸ், லைக் வீல் வேல்யூ த பேப்பர்ஸ் அண்ட் கிவ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நவ் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் லைக் ரெஸ்ட், மேபி 2-3 days மோர் மறுபடியும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் லைக் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற கிளாரிட்டி வந்துட்டு select the option A, group 1 of CA enter. Next option is CA foundation in January. Okay, January CA foundation na what are the papers, adula edhula na evlo confident ah irukken, you have to put a self evaluation thing or SWOT analysis mari podunga, idu enoda strength, idu enoda weakness, idu enakku opportunity irukku to get some exemption marks, illa idu enakku threat, idhula enakku problem irukku, mathematics la in the unit I always have a problem, economics la I'm not able to understand the concept, like different people will be there, right? appa and clarity kondu vandittinga appadina it will be very easy for you to move on. ஏன்னா அந்த கிளாரிட்டி இல்லாம ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணா again the days will pass, days அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். கடைசியில் மறுபடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு வீடியோ வரும், அதுலயும் நம்ம பார்த்துட்டு அடடா பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் will be getting. So better start immediately. Same group 1 immediately go for studying group, and of course result has to come. அதுக்கப்புறம் நீங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு you have to apply for intermediate, அதுக்கான லாஸ்ட் டேட்ல இருக்கும். then you will be eligible for writing your exams only in the month of May. மேல தான் நம்ம எழுத முடியும் இன்டர், இப்பவே நீங்க படிக்க ஆரம்பிச்சாலுமே you will be eligible to write your inter only in the month of May, but nothing wrong in starting studying, right? நம்ம ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது, right? So this is what we wanted to tell you. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாவது ஐடியா, ஏதாவது மென்டர்ஷிப் கைடன்ஸ் if you wanted na you can contact us. Descriptionல our contact number is there, we are always there to help you. Thank you.